Hi, welcome to the squad. This is Kodayo and this is 7th episode of the CSS series. And இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சிஎஸ்எஸ் மூலமா ஒரு வெப்சைட்டை அழகாக்குற ப்ராசஸ்ல நம்ம இருக்கோம் இல்லையா? இதுல மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்ப எங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாலும் மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங்ஸ் வச்சு ஓரளவுக்கு நம்மளால பெட்டரா மாற்ற முடியும். அண்ட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் அதை தாண்டி பாக்ஸ் மாடல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? இப்ப ஓகே, ஸோ இந்த ப்ரௌசரில் நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற அதே இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். நம்ம H1 எலமெண்ட். H1 எலமெண்ட்டுக்கு பை டிஃபால்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ண நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்க சீசஸ் வந்து பார்டரில் சாலிடில் மீடியம் ரெட்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோன்னா இந்த H1 எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த H1 எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் மார்ஜின் பிளாக் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே ஒரு டப்பா இருக்கும். ஓகே, இந்த டப்பா தான் ஜென்ரலாக நம்ம பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டோட வேற டைமென்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதில் வந்து டாப் மார்ஜின் அண்ட் பாட்டம் மார்ஜின் எவ்வளோ இருக்குது, பேடிங் எவ்வளோ இருக்குது, பார்டர் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு மார்ஜின் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஓபிஎஸ் நடுவில் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட styles.cssல போனோம்னா இந்த H1க்கு ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பார்டருக்குள்ளதெல்லாம் எரேஸ் பண்ணுறேன். பார்டர்ஸ் போன எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து லைவ் சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தானாக வந்து அப்டேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜின் 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே ஹாயே 3 லைனாக இதாகுது. ஏன்னா முதல்ல என்னன்னா நம்ம வந்து இதை ஜூம் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப. நான் அதை முதல்ல குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து 200% ஜூம் ஆக்கிட்டதுக்கு முன்னாடி 500%ல வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்டில் ஸ்க்ரீனோட லெஃப்டில் ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வந்து நடுவில் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த H1 எலமெண்ட்டுக்கு இங்கே மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த எலமெண்ட் மேலே ஹவர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, அந்த ஆரஞ்சு கலரில் காட்டுது பார்த்தீங்களா? அந்த ஆரஞ்சு கலரில் இங்கே காட்டுறது தான் மார்ஜின். ஓகே, 50 ஈவனாக இருக்குது பாருங்க. கீழே லெஃப்டில் ரைட்டில் எல்லா இடத்துலையும் வந்து நான் இங்கேருந்து கர்சர் அங்கே கொண்டு போனேன்னா அது காணாமல் போயிடும். அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். எல்லா சைடுமே ஈவனாக இருக்குது. இதுதான் வந்து மார்ஜின். ஸோ இப்போ இந்த மார்ஜினை எந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த மாதிரி டோட்டலாக மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 சைடும் அதே இது அப்ளை ஆகும். இது மார்ஜினுக்கு ஒரு சைடுக்கு பதிலாக 2 சைடு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து 50 பிக்சல்ஸ், இன்னொன்று 10 பிக்சல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஒட்டி போயிடுச்சு. இங்கே பாருங்க, மேலேயும் கீழேயும் அதிகமாக இருக்குது, லெஃப்ட்டும் ரைட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம்னா ஒன்றை வந்து டாப் அண்ட் பாட்டம்க்கு எடுத்துக்கும், இன்னொரு செகண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து இந்த மார்ஜின் வச்சு மேலே ஹவர் பண்ணால் மட்டும் காமிக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ணிடுறேன். பார்டர் ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும், அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் அந்த எலமெண்ட், அதுக்கு பார்டர் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ மார்ஜின் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே கீழேயும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூஸாக கொடுக்கலாம். 2 வேல்யூஸ் 50 பிக்சல் 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை டாப் அண்ட் பாட்டம்க்கு எடுத்துக்கும், செகண்ட் வேல்யூவை லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எடுத்துக்கும். இப்போ 2க்கு பதிலாக 3 வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் வேல்யூவா 20 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. என்னன்னா கீழே இருக்கிற மார்ஜின் வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப இந்த தேர்ட் வேல்யூ இல்லாதப்ப பாருங்க, மேலே ஹவர் பண்ணுறேன், கீழே இருக்கிற மார்ஜின் அதிகமாக இருக்கு இல்லையா? அந்த கீழே அந்த ஹாய்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இந்த
மூணாவது ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ண உடனே இப்போ கீழே இருக்கிற மார்ஜின், கீழே இருக்கிற ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ 3 ப்ராப்பர்ட்டி கொடுக்குற பட்சத்தில் மொதல் ப்ராப்பர்ட்டியை டாப் வேல்யூ, டாப் மார்ஜின் டாப்பாக எடுத்துக்கும். செகண்ட் வேல்யூவை லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது சைட்ஸுக்கு இருக்கிற மார்ஜின் வேல்யூவாக எடுத்துக்கும். மூணாவது ப்ராப்பர்ட்டி, மூணாவது நம்ம கொடுக்குற வேல்யூவை பாட்டம் மார்ஜினாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இது. சப்போஸ் நான் இது 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, டாப்ல ஸ்டார்ட் ஆகி கிளாக் வைஸ்ல போகும். ஸோ டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட். ஸோ முதல்ல கொடுத்துருக்க 50 பிக்சல்ஸ் வந்து டாப்ல இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கொடுத்துருக்க 10 பிக்சல்ஸ் வந்து ரைட் சைட்ல இருக்கிற மார்ஜின். மூணாவது கொடுத்துருக்கிற 20 பிக்சல்ஸ் வந்து பாட்டம் மார்ஜின். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க 100 பிக்சல்ஸ் வந்து லெஃப்ட் மார்ஜின். ஸோ இந்த மாதிரி டாப்ல ஸ்டார்ட் ஆகி கிளாக் வைஸ்ல போகும். ஸோ இந்த மாதிரி 4 வேல்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இப்படி மட்டும் இல்லாம இன்னொன்று பண்ண முடியும். என்னது அப்படின்னா, இந்த வேல்யூஸ்லாம் ஒரேடியா கொடுக்காம இண்டிவிஜுவலா கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, மற்ற மார்ஜின் எல்லாம் போயிடுச்சு, டாப்ல மட்டும் மார்ஜின் இருக்கும். ஏன் இது அப்ளை ஆகல? அப்ளை ஆயிருக்கா? எஸ், அப்ளை ஆயிருக்கு. 10 பிக்சல்ஸுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தெரியுது. 100 பிக்சல்ஸாக மாற்றிடுறேன். ஓகே, ஸோ மார்ஜின் டாப் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. தெரியுதா? பாட்டம் மார்ஜின் வந்து நம்மளா கொடுக்கலை, தானா உள்ளது. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி மார்ஜின்லேயே மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுத்து இதுக்கு நான் வந்து ஒரு 10 பிக்சல்ஸ்ன்னு கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, மார்ஜின் ரைட்டுன்னு கொடுத்து அதுக்கு ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கான நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அது வந்து அப்ளை ஆயிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ட் பேனலில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்டைல்ஸ்லாம் காட்டும் இல்லையா, அதில் கடைசியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் காமிச்சிருவோம். அந்த பாக்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். பார்டரில் 2ன்னு இருக்குது பாருங்கள், ஏன்னா நம்ம 2 பிக்சல்ஸ்க்கு பார்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு வெளியே மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் 100, ரைட்டில் 30, பாட்டமில் 10, லெஃப்டில் 50. அப்படியே நம்ம அங்கே கொடுத்த வேல்யூஸ் அப்படியே அப்ளை ஆகுது. ஸோ நம்மளால் மார்ஜின் வந்து இந்த மாதிரி இது தப்பான ஸ்க்ரீன். நம்மளால் மார்ஜின் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக டாப்பு, பாட்டமு, லெஃப்ட், ரைட்டுன்னு கொடுக்க முடியும். ஒரே வேல்யூவில் கண்டினியூஸாக கொடுக்கவும் முடியும். அண்ட் ஒரே ஆட்ரிபியூட்டில் நம்ம கண்டினியூஸாக கொடுக்குறப்ப சிங்கிள் வேல்யூ கொடுத்தா என்ன வரும், டபுள் வேல்யூ கொடுத்தா என்ன வரும், அல்லது ட்ரிபிள் வேல்யூ, ஒரு 4 வேல்யூ கொடுத்தா என்ன வரும், எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மார்ஜினில் வந்து ஒரு பிக்சல் கவுண்ட் தான் வந்து வேல்யூவாக வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பிக்சல் கவுண்ட் இல்லாமல் இன்னும் 2 வேல்யூஸ் நம்மளால் வைக்க முடியும். அது என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒன்று வந்து மார்ஜின் ஆட்டோ. ஓகேவா, இந்த மார்ஜின் ஆட்டோ அப்படின்னா என்ன, இதை பார்க்கறதுக்கு நான் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, வித் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை 200 பிக்சல்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இது எதனால் வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஊடையில் வந்துக்கிட்டே இருக்கான். ஓகே, ஸோ இப்போ மார்ஜின் வந்து நான் ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த ஆட்டோ மார்ஜின் செட் பண்ணலன்னா லெஃப்ட் பக்கமாக போயிடுது. நம்ம வந்து வித் வந்து 200 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். அப்படி செட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் வித்தை ஆக்குபை பண்ணும். ஸோ ஃபுல் வித் ஆக்குபை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு H1 ப்ராப்பர்ட்டி இல்லை, இது ஸ்பேன் கிடையாது, H1 ப்ராப்பர்ட்டி. ஸோ H1 எப்பயுமே வந்து ஃபுல் வித் ஆக்குபை பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம HTML கோர்ஸ்லேயே தெளிவாக பார்த்த விஷயங்கள் தான். ஸோ H1ங்கிறதுனால ஃபுல் வித் ஆக்குபை பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் மார்ஜின் ஆட்டோ மார்ஜின் கொடுத்தீங்கன்னா மார்ஜின் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இங்கே பார்த்தீங்களா, மார்ஜின் ஹைஃபன் காட்டுது, ஸோ நோ மார்ஜின். இதே இதை நான் வித் வந்து 200 பிக்சல்ஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, தானாகவே வந்து ஒரு வேல்யூஸ் எடுத்திருக்கு. ஓகே, இந்த தானாக வந்த வேல்யூஸ் எப்படி அப்படிங்கிறது வந்து அது சென்டர் அலைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதுவோ அது தானாக எடுத்துக்கும். ஸோ ஒரு டிவ் சென்டர் ஆகணும் அப்படின்னா அந்த டிவ் எலமெண்ட்டுக்கு ஒரு வித் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்ஜின் ஆட்டோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தானா சென்டர் ஆயிட போகுது. இந்த ஹவு டு சென்டர் எ டிவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கும். நானே நிறைய வாட்டி கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ
அந்த அந்த டிவ்வுக்கு வந்து ஒரு வித் இருந்துச்சுங்கிற பட்சத்துல மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா தானே அது சென்டர் ஆகிட்ட போகுது. ஓகே, இது ஒரு ஸ்பேனா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டா அந்த எலமெண்ட் எவ்வளவு சைஸோ அதை மட்டும் எடுக்கும். பட் இதே இது ஒரு டிவ்வா இருக்கிற பட்சத்துல அது வந்து என்டையர் ஸ்பேன் எடுத்துக்கும். ஓகேவா, இந்த பார்டரோட நான் அதுக்கு தான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன். இப்போ மார்ஜின் ஆட்டோ ரிமூவ் பண்றேன், இந்த வித் 200 மட்டும் ரிமூவ் பண்றேன், மார்ஜின் ஆட்டோ இருக்கட்டும். வித் 200 ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த H1 எலிமெண்ட்டுங்கிறது ஒரு டிவ் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அது வந்து என்டையர் அந்த பார்டர் இருக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற டோட்டல் ஸ்பேஸே எடுத்துக்குது. ஓகே, ஸோ இதனால வந்து நீங்க இது சென்ட்ரல் லைன் பண்ணவே முடியாது. ஆனா இதே இது வித்துக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸடா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதால தானா சென்டர் ஆயிக்க முடியும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் சம்திங். ஸோ மார்ஜினுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க முடியும். இதை தாண்டி இன்னொரு வேல்யூ இருக்கு, என்ன அப்படின்னா இன்ஹெரிட். ஓகே, இந்த இன்ஹெரிட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த H1 டேக் இருக்கு இல்லையா, இந்த H1 டேக் வந்து நம்ம பாடி டேக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த பாடி டேக் போட்டு BODY பாடி டேக்ல பாடிக்கு ஒரு மார்ஜின் செட் பண்றேன். மார்ஜின் மார்ஜின் வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்னு செட் பண்றேன். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போனோம்னா இந்த விட்த்துக்கெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. மார்ஜின் வந்து இதுக்கு ஒரு தானா ஒரு வேல்யூ அசைன் ஆயிருக்கு. நம்ம இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஆனால் தானா ஒரு வேல்யூ வந்திருக்கு. அந்த வேல்யூ என்னன்னா இந்த பாடி எலிமெண்ட் பார்த்தீங்களா, பாடி எலிமெண்ட்டுக்கு 50 பிக்சல்ஸ் மார்ஜின் கொடுத்துருக்கேன். அதனால இந்த பாடிக்குள்ள இருக்கிற H1 டேக் இருக்கு இல்லையா, இந்த H1 டேகுக்கும் ஆட்டோமேட்டிக்காக 50 பிக்சல்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பிக்சல்ஸில் கொடுக்காம இன்ஹெரிட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட் என்னவா இருக்குதோ அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட அந்த சேம் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ என்னன்னு பார்த்து அதை எடுத்துக்கும். ஸோ இது வந்து மார்ஜினுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இப்படிதான். இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டாலே பேரண்ட் என்ன வேல்யூ இருக்குதோ, அது மார்ஜினா இருந்தாலும் சரி, பேடிங்கா இருந்தாலும் சரி, ஃபாண்டா இருந்தாலும் சரி, ஃபாண்ட் சைஸா இருந்தாலும் சரி, கலரா இருந்தாலும் சரி, பேரண்டோட வேல்யூவை அதால எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி இன்ஹெரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து மார்ஜினுக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்ச ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ பிக்சல்ஸ்ல நீங்க கொடுக்கலாம், ஆட்டோ கொடுக்கலாம், இன்ஹெரிட் கொடுக்கலாம், அண்ட் மார்ஜினை வந்து ஒரே வேல்யூவா கொடுக்காம துண்டு துண்டா பிரிச்சு கூட நீங்க கொடுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ஓகே. ஓகே, இப்ப மார்ஜின் எல்லாம் பார்த்துட்டோம், பேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே இந்த H1 எலமெண்ட்டுக்கு வெளியே தான் வந்து மார்ஜின் விழுது. பாத்தீங்களா, H1 எலமெண்ட்டுக்கு வெளியே ஆரஞ்சு கலர்ல விழுது. இப்ப அதுக்கு வெளியே விழாம எனக்கு உள்ள விழணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், பேடிங் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த பாடி மார்ஜின்லாம் வந்து எடுத்துடலாம், வித் வேணா இருந்துட்டு போகுது. ஓகே, பார்டர் இருந்தால் உங்களுக்கு பெட்டரா புரியும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு நீங்க டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஹாய் வந்து பார்டரை ஒட்டி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பின்னாடி தள்ளி போயிருக்கான். ஓகே, எதனால அப்படின்னா அந்த பேடிங் மேல நான் ஹவர் பண்றேன் பாருங்க, பச்சை கலர்ல காட்டுது. மார்ஜினுக்கு ஆரஞ்சு கலர்ல அந்த பார்டருக்கு வெளியே காமிச்சது இல்லையா, ஆனா பேடிங்க்கு பச்சை கலர்ல இந்த பார்டருக்கு உள்ள காட்டுது. ஸோ பேடிங்கிறது அந்த எலமெண்ட்டோட சைஸ்ல சேர்ந்து ஆட் ஆகும், பட் மார்ஜின்ங்கிறது அந்த எலமெண்ட்டுக்கு வெளியே இருக்கும். ஸோ இப்போ ஒரு அவுட்லைன் இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அவுட்லைனுக்கு வெளியே இருக்கிற ஸ்பேஸ், வெளியே எவ்வளோ ஸ்பேஸ் விடணுங்கிறத நம்ம மார்ஜின் வச்சு சொல்லுவோம். பட் பேடிங் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு உள்ளேயே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு இந்த மாதிரி அது ஸ்பேஸ் கொடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பேடிங். இப்போ இதை ரிமூவ் பண்றேன், இந்த பேடிங் ரிமூவ் பண்றேன் பாருங்க, அந்த ஹாய் வந்து பார்டரோட ஒட்டி போய்க்குது. பேடிங் ஆட் பண்ண உடனே அது வந்து எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நடுவில் வருது. ஸோ இதுதான் வந்து பேடிங். பேடிங்லையும் நீங்க மார்ஜின்ல பண்ண மாதிரியே எல்லா வேலையும் பண்ண முடியும். பேடிங்கையும் இன்ஹெரிட் பண்ணலாம், பேடிங்லையும் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். 2 வேல்யூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, டாப் அண்ட் பாட்டம்க்கு ஒரு வேல்யூ, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இன்னொரு வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்குது. 3 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அங்கே உள்ள அதே கதை தான், இங்கே புதுசாக ஒன்றும் நான் கதை சொல்லலை. 3 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று வந்து டாப்பு, ஒரு செகண்ட் வேல்யூ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, தேர்ட் வேல்யூ வந்து பாட்டம், அந்த மாதிரி எடுத்துக்குது மார்ஜினில் பார்த்த மாதிரியே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து
4 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா டாப்பில் ஸ்டார்ட் ஆகி டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதுதான் பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ பேடிங்னா அது வந்து எலமெண்ட்டுக்கு உள்ளேயே வரும். மார்ஜின் அப்படின்னா அது வந்து எலமெண்ட்டுக்கு வெளியே கிரியேட் ஆகிற ஒரு ஸ்பேஸ். ஓகே, மற்றபடி அதுக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் வந்து மார்ஜினுக்கு எப்படி கொடுக்குறீங்களோ அது புரிஞ்சிடுச்சுனாலே பேடிங்க்கு அதே மாதிரி தான். இண்டிவிஜுவலாக பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட், பேடிங் பாட்டம், பேடிங் டாப்னு கொடுக்கலாம். பேடிங்னு ஒரே இதாக போட்டு அதுலேயே சிங்கிள் வேல்யூ கொடுக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக வரப்போகுது. 2 வேல்யூஸ் கொடுக்கலாம், டாப் அண்ட் லெஃப்ட், டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி போக போகுது. 3 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா டாப் 1, சைட்ஸுக்கு 1, பாட்டம்க்கு 1ன்னு எடுத்துக்கும். 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா டாப்ல ஆரம்பிச்சு கிளாக் வைஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே பேட்டர்ன் தான். ஸோ இதுதான் மார்ஜின் அண்ட் பேடிங். ஸோ அந்த மார்ஜின் அண்ட் பேடிங் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், விச் இஸ் திஸ் பாக்ஸ் மாடல். இது நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தது தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டி நான் சொல்லணும் என்று விரும்புகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து உள்ள இருக்கிற கண்டென்ட். இந்த இமேஜ் வந்து W3 ஸ்கூல்ஸ்ல இருந்து எடுத்தேன். நீங்கள் வேணா அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு HTML CSSல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் W3 ஸ்கூல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க, நான் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து MDN யூஸ் பண்ண சொல்லுவாங்க. MDNங்கிறது மோசிலா கிரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபார் HTML CSSலாம் இருக்கும். நிறைய பேர் அதை ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு W3 ஸ்கூல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் இதை ரெஃபர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி ChatGPT இருக்கு, அதில் கூட கேளுங்க. கேட்கறதுக்கு தயங்காதீங்க. எல்லாராலையும் எல்லா HTML அண்ட் CSS எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. லைக் நம்ம வந்து திங்கிங் கேப்பபிலிட்டி நம்மளுக்கு நிறைய இருந்தால் போதும், ரிமெம்பரிங் கேப்பபிலிட்டி ரொம்ப நிறைய இருக்கணும்னு அவசரம் இல்லை. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ ஃபைன். இதை உங்களால் பண்ண முடியும், அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு டேக் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது ஞாபகம் இருந்தால் போதும். யூ கேன் ப்ராப்ளி லுக் இட் அப். அப்படிதான் ப்ரோக்ராமிங் எல்லாரும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்குது. இனிஷியலாக கண்டென்ட்டுக்கு வெளியே பேடிங் இருக்குது, பேடிங்க்கு அடுத்து பார்டர் இருக்குது, அதுக்கு வெளியே மார்ஜின் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி தான். இப்போ நான் வந்து பேடிங் வந்து ஓவராலாகவே வந்து 20 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பார்டர் ஆல்ரெடி 2 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் 200x37 அப்படிங்கிறது அந்த எலமெண்ட், அந்த கண்டென்ட்டோட டைமென்ஷன்ஸ். அந்த கண்டென்ட்டுக்கு வெளியே 20 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்த பேடிங் பச்சை கலர். ஓகே, கண்டென்ட் வந்து ப்ளூ கலர், பேடிங் பச்சை கலர். அதுக்கப்புறம் பார்டர் இருக்கு, பார்டர் 2 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அது எல்லோ கலர்ல காட்டுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மார்ஜின் ஆரஞ்சு கலர், இதுவும் வந்து நம்ம கொடுத்தது தான். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ். அதுக்கு பேர் என்ன எக்ஸாக்டா தெரியல, பாக்ஸ் மாடல். எஸ், ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல். இந்த பாக்ஸ் மாடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ மார்ஜின் அண்ட் பேடிங் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்கலாம். என்ன டாபிக்ங்கிறது நான் அடுத்த வீடியோலேயே சொல்கிறேன், இப்போ சொல்ல போகிறது இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோவோட ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து 150 வித் இருக்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுக்கு நான் வந்து பேடிங் வந்து 25 பிக்சல்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்டர் வந்து 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, 150 கண்டென்ட்டு, பேடிங் 25, பார்டர் 5. எனக்கு அப்போ அந்த எலமெண்ட்டோட டோட்டல் ஆக்குப்பையிங் வித் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே சொல்லுங்கள். நான் கேட்கறது வித். ஓகே, ஸ்மார்ட்டாக இருக்கிற எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதோட ஆன்சரும் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன். டாடா.